ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துலாமா? 15 டே 50 புட்டாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் 6. உங்ககிட்ட ஒரு 2 நிமிட்ஸ் இருந்தால் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து லீவ் சீக்வன்சஸ் எடுத்திருக்கேன், ப்ளஸ் கட் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3mm பீடு, நார்மல் சூயிங் த்ரெட்டு, அதுக்கப்புறம் அயன் நீடியில் வந்துட்டு த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாக் பண்ணிவிட்டு லீவ் சீக்வன்சஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த லீவ் சீக்வன்சஸில் 2 ஹோல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோலில் வந்துட்டு நம்ம கீழேருந்து மேலே குத்தி ஊசி எடுத்துடணும். எடுத்துட்டு அது கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் 2 கட் பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த ஹோலில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு 5 லீஃப் டைப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக 3 வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 5 பெட்டல் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் கட் பீட் மட்டும் தான் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீடு, இல்லை அதுக்கு பதிலாக வேறு கலர் பீட்ஸு, இந்த மாதிரி கூட நீங்கள் நிறைய லோட் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் 2 கட் பீட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீட்ஸ்லேயும் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சிங்கிள் பீடாக வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், 3mm பீடு. ஸோ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு மெத்தட் தெரியும். ஸோ தெரியல அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக போடுவோம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீடை வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டேஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் புட்டாஸ் உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க்கை பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் போஸ்ட் ஆக போகுது. ஸோ தேங்க்யூ.